அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொளியிலே நாம் ஆவணி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம். அனைத்து விதமான ராசிகளுக்கும் நல்லதொரு பலன் நமச்சிவாயத்தின் அருளால் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்திலே உங்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆடி மாதத்திலே சூரிய பகவான் கடகராசியில் இருந்து உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்துல இருந்ததுனால வந்த பலன்களை பார்க்கும்போது கொஞ்சம் மனசில் அவ்வளோ திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆவணியாவது எனக்கு நல்லா இருக்குதா சார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல ஃப்ரிக்ஷன், சந்தோஷக்கேடு அப்படின்னு நடந்தது. இது எல்லாம் உடைத்து நல்லபடியான ஒரு பலன் கிடைக்குமா அப்படிங்கிற தேடுதல் இந்த ஆவணி மாதத்திலே நமக்கு இருக்கிறது. அதை முதலில் தெரிந்து கொள்வோம். 5ஆம் இடத்திற்கு சிம்ம ராசிக்குள்ளர ராசியாக அவர் ஆட்சியில் போய் உட்கார போகிற சூரியன், கூடவே கேது ஞானக்காரகனோடு உட்கார போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறதே கொஞ்சம் குழந்தைகள் சந்தோஷங்கள் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய இடமாக மாற்றிவிடும். அங்கே கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் மாறி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்ட்ரோவாக தெரியுது. ராசியின் 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளர குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சுக்கிர பகவான் 19 ஆகஸ்ட் அன்னைக்கு கடகராசிக்குள்ளே போயிடுவார். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு அமர்ந்திருந்தாலே சில விதமான மனதிலே கஷ்டங்கள், உடலிலே மருத்துவ தொடர்பான செலவுகள் இதெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த 4ஆம் இடமான கடகராசிக்குள்ளர இந்த சுக்கிர பிரவேசம் ஆனது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரிக்ஷனாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும், விரோதங்கள் குறைய ஆரம்பிக்கும். நட்பு பாராட்டி அனைவரும் பேசக்கூடிய சூழ்நிலைகள் கொண்டு வரும். அதனால் வீட்டிலே ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அழகான ஒரு சூழ்நிலை அமைகிறது. பக்தி பெருகும். மனதிலேயும் உடலிலும் சிறந்த அசதிகள் குறைய ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் கன்னி ராசிக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறார். அவர் அமர்ந்ததுனாலே பண வரவு அப்படிங்கிறதுல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அதனால் பண வரவுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தரப்போகிறது. சில கடன்கள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். நல்லதொரு நிதி நிலை மேம்பாடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதனால் கேபிட்டலைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு. அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். பொது ஜன தொடர்பு அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார்கள். சிலவங்களுக்கு பட்டங்கட்டி அந்த திருவிழாக்களிலெல்லாம் முன்னிலைப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் கொண்டு நிறுத்துவாங்க. உங்களை நாயகனாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. இந்த மாதத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை 12ஆம் இடத்துல இருக்குது மீன ராசியில். அதை இவர் பார்க்குறார் செவ்வாய், உங்கள் ராசிநாதன். அதனாலே கொஞ்சம் காரிய தாமதங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செய்யக்கூடிய காரியத்தை ஒரு தடவைக்கு 10 வாட்டி யோசித்து செஞ்சிங்கன்னா செலவும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். மருத்துவ தொடர்பான விஷயத்தில் யோசித்து இன்சூரன்ஸ் மாதிரி விஷயத்துலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா செலவை வரவோட மேட்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்துக்க வேண்டியது. லாபஸ்தானம் அப்படிங்கிற கும்பராசிக்குள்ளர ராகு இருக்கிறார். அவரை குரு பார்க்கிறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோடி புண்ணியத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஈவந்தோ 3ஆம் இடத்திலிருந்து துயரத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் தன் பார்வையாலே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குரு அப்படிங்கிறதுனால ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக வியாபாரத்திலே ஏதான முடக்கங்கள் இருந்தால் அந்த முடக்கங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு பாதை கிடைக்கும். அதனால் தொழிலில் லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவானும் புத பகவானும் கடகராசியில் அமர்ந்து தொழில் ஸ்தானமான மகர ராசியை பார்க்க போகிறார்கள். இதனாலே தொழிலிலே வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும்.
இடப்பெயர்ச்சிகள் வேண்டும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ராசிநாதனான இந்த செவ்வாய் உங்களுடைய 9ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தனுசு ராசி குருவும் சனியும் சேர்ந்தும் பார்ப்பதனால் 3 கிரகங்கள் பார்க்குது. அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டின் மூலம் திருமணத்தடையை நீக்கிக் கொள்ளவில்லை. அப்படி பண்ணனா சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகள் பேரு அப்படிங்கிறது தடைபட்டு இருந்தவர்களுக்கும் இதுவே பரிகாரமாக வைத்து கொண்டீர்களானால் நல்லது நடக்கும். முதலீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே நீங்கள் டிசிஷன் எடுப்பீங்க. அந்த டெசிஷனெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகும். அதுக்கேற்ற மாதிரி ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கோப்பப் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு செட்டில்மெண்ட்டுங்கிற பாக பிரிவினைகள் வந்து அது மூலியமாக சொத்து வருவதற்கும் இந்த மாதத்திலே வழி இருக்கிறது. மறுமணம் பற்றி யோசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு மறுமணத்துக்கான வரன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே இருக்கிறது. அப்படிங்கிறது கூடுதல் தகவல். படிக்காத குழந்தைகள் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு, புத்தியை செலவு பண்ணுறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்திலே ஹயக்ரீவ ஜெயந்தி அப்படின்னு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரும். அன்றைய நாளிலே ஹயக்ரீவரை வழிபட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிப்பு நல்லா மனசில் பதியும். அதனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். பொதுவாகவே இந்த மாதம் ஆவணி மாதத்திலே நிறைய கிரகங்களின் பர்த்டேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெயந்திகள் உண்டாகும். 17ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி, அதோடு தான் மாதமே சனியுடைய ஜெயந்தி, அதனோட தான் மாதமே பிறக்குது. 25ஆம் தேதி செவ்வாயின் ஜெயந்தி இருக்கிறது. 5ஆம் தேதி ஹயக்ரீவர் ஜெயந்தி இருக்கிறது. வாமனரின் ஜெயந்தி இருக்கிறது. 4ஆம் தேதி செப்டம்பர் அன்று குருவின் ஜெயந்தி இருக்கிறது. 16ஆம் தேதி செப்டம்பர் அன்று சுக்கிரனின் ஜெயந்தி இருக்கிறது. இப்படி அனைத்து விதமான கிரகங்களின் பிறப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்ல நலத்தையும் பலத்தையும் தொடர்ந்து தரட்டும். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்லதொரு புதிய பாதை இந்த ஆவணி மாதத்தில் உங்களை அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுக்கு எதையுமே ஸ்திரமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எப்பொழுதும் உண்டு. அப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றாற் போல பண வரவு எப்பவும் இருந்தால் சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனம், வாக்கு அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ளார குரு அமர்ந்து கொண்டு பணவரவுக்கு பஞ்சமில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். 19ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சுக்கிரன் கொஞ்சம் கடகராசியில் போய் உட்கார்றார். 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு நல்ல இடம். அதனால் சௌக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள், புதிய வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதுசாக பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்காக நல்லதொரு சூழ்நிலை இந்த மாதத்தில் கிடைக்கிறது. அப்போ சுப செலவுகள் வருவதற்கு நிறைய லைனப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த மாதத்திலே படிக்க வேண்டிய குழந்தைகள் நல்ல சுறுசுறுப்பாக படிப்பாங்க, நல்ல கிருகிருன்னு படிப்பாங்க. ஏன்னா ஆட்சியில் உட்கார்ந்த சூரியன். அப்போது உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஞானத்துடன் படிக்க வேண்டும். அகண்டு ஆழ்ந்து அப்படி படிக்கணும்னு தோணும். அப்படி படிக்கிறதுல நல்லா இருப்பீங்க. மண், மனை, வாகனம் போன்ற விஷயத்திலே சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதனாலே விரோதம் இல்லாமல் அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. முக்கியமாக சகோதரர்களுக்குள்ளும் உறவுக்குள்ளேயும் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். வாகனத்தையும் விற்று வாங்கும்போது வில்லங்கங்கள்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஆர்சிலாம் கரெக்டாக இருக்கா, ஓல்டு வெஹிக்கிள் வாங்கும்போது அதனுடைய கரெக்டு ஹிஸ்ட்ரிலாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் அதிலெல்லாம் சிக்கல் வருவதற்கு காரணங்கள் உண்டாகும். 5ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர 12க்குரியவரானும் 7 12க்குரியவரான இந்த செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால
குழந்தைகள் விஷயத்தில் சற்றே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களாலே சில நட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகள் பேரில் நம்ம தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது நல்லது. முயற்சிகள் நல்லதாக நமக்கு வாய்ப்புகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்யும்போது கடன் அப்படிங்கிற விஷயம் நம்மளை எப்பவுமே கழுத்தை நரிக்கும். அந்த விஷயத்தில் குருவின் அருளாலே எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்திலே விநாயகர் சதுர்த்தி அன்று கொஞ்சம் ஒரு பங்கான கடனை அடைக்கும் போது கடன் குறைய ஆரம்பித்துவிடும். அதனால் கடன் ஒரு பிரச்சனையாக மாறாமல் பார்த்து கொள்வது நல்லது. 7ஆம் இடமும் 12ஆம் இடத்துக்குரிய இந்த செவ்வாயானவர் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே கலத்திரம் மூலியமாக சில செலவுகள் உண்டாகும். பார்ட்னர்ஸ் பங்குதாரர்களும் சில செலவுகளை வைப்பார்கள். அதனாலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செலவு இருக்குங்கிறது மனசில் வச்சுக்கிடுங்க. உங்கள் ராசியின் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானமான தனுசு ராசியை குருவும் செவ்வாயும் சனியும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால எதிர்பாராத வகையிலே வரவு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. இன்சூரன்ஸில் இந்த சர்வைவல் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத ஆட்கள் உங்கள்கிட்ட காசை கொண்டு கொடுத்து வச்சுக்கிடுங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் நிமித்தமாக சில கடன்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கும் இந்த காலகட்டத்திலே ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. சுக்கிர பகவானும் புத பகவானும் உங்கள் ராசியின் 9ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பது, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை சூரியனும் கேதுவும் ராகுவை பார்ப்பது அப்படிங்கிறதும் குரு பார்ப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே சில மேன்மேலும் வளர்ச்சிகளை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பக்தியுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், மனதிலே ஆழ்ந்து சிந்தித்து செய்யக்கூடிய காரியங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல புதன் அமர்ந்து விட்டால் புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த புத்தி தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதனால் கொஞ்சம் மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தெல்லாம் வேலையில் காட்டணும் அப்படின்னு குதிக்காதீங்க. கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள், இதுதான் செய்ய போகிறோம், இப்படி தான் செய்ய போகிறோம்னு கொஞ்சம் கால்குலேட் பண்ணிவிட்டு செய்யுங்க. இல்லைன்னா அவசர கோலம் அள்ளி தெளிச்சா மாதிரின்னு சொல்லுவாங்க, அப்படி மாறிடும். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. தொழில் நல்லா தான் இருக்க போது பயப்பட வேண்டியதில்லை. லாபஸ்தானம் அப்படிங்கிற மீனராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனாலையும் ரெட்ரோகேஷன் எப்பவுமே எதிர்த்து செய்யும். ஆனால் தனலாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவில்லை அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் செலவையும் சேர்த்து கொடுக்கறதுனால செவ்வாய் பார்க்குறார். அதனால் செலவுடன் சேர்ந்த வரவு அப்படின்றதுனால மேக்கப் ஆகிடும், மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற தெம்பு வந்துடும். இந்த தெம்பு வந்துடுறதுனாலே நமக்கு சந்தோஷம் வந்துடுங்க இல்லையா? அதனால் தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ண முடியும். வாழ்க்கைகளே எல்லாம் பெருசாக கிடைக்கணும் அப்படின்னு எண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு இதுக்குள்ளார நீங்கள் ரவுண்ட் அடிச்சிங்கனாலே போதும். அழகாக மென்மேலும் வளர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதத்தில் முக்கியமாக சில குறிப்புகள் பார்த்தோம்னா, கிரகங்களின் பர்த்டேஸ்னு சொல்லக்கூடிய ஜெயந்திகள் நிறைய உண்டு. நிறைய பிறப்புகள் உண்டான மாதம் இது. ஆவணி மாதம் 17ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சனி ஜெயந்தின்னு சொல்லி வரும். ஃபஸ்ட் எடுத்ததுமே மாத பிறப்பு அன்னைக்கே சனியுடைய பிறந்த நாள். அடுத்ததாக வரக்கூடிய 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு செவ்வாயின் பிறந்த நாள். 27ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்தில் விநாயகரின் பிறந்த நாள். 4ஆம் தேதி செப்டம்பர் குருவின் பிறந்த நாள். 5ஆம் தேதி ஓணம் திருவோண நட்சத்திரத்தில் வாமன அவதாரத்தின் பிறந்த நாள். ஹயக்ரீவர் பிறந்த நாள். 16ஆம் தேதி செப்டம்பர் அன்று சுக்கிரனின் பிறந்த நாள். இப்படி கிரகங்கள் தன்னுடைய பிறந்த நாட்களை இந்த மாதத்தில் வைத்திருப்பதனாலும் உங்கள் ராசியின் பிரகாரம்
கோச்சாரத்தின் பிரகாரம் பார்க்கும்போது இவர்கள் எல்லாருமே நல்ல நிலைகளே. 2ஆம் இடத்திலே குரு, 3ஆம் இடத்திலே சுக்கிரன், 5ஆம் இடத்திலே செவ்வாய், இப்படி எல்லாம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பதனாலையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த கிரகங்களின் அருளால் கிடைக்கட்டும். இந்த மாதத்திலே விநாயக சதுர்த்தி ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அங்கே தான் ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது. இந்த ஹஸ்த நட்சத்திரங்கிறது 1, 5, 9 திரிகோணத்தில் இருக்குது. அதனால் விநாயக வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக அமையப் போகிறது. விக்னங்கள் எல்லாம் விலக்கி வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்ற பாதைக்கு இந்த மாதத்தை உங்கள் வாழ்க்கையையும் அமைத்து கொள்வதற்கு நல்ல வழிகாட்டியாக இந்த விநாயக சதுர்த்தி வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறது. அவசியம் விநாயகர் வழிபாட்டை நீங்கள் நல்ல முறையில் செய்து அதன் பலனை தொடர்ந்து உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நல்ல நல்ல வாழ்க்கையின் பலன்கள் கிடைக்கட்டும்.